Hi friends, welcome to Learner Max channel. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ ரேஷியோ எப்படி எழுதுவோம் அப்படின்னா A:B அப்படின்னு எழுதுவோம். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு என்னென்னா ஆன்டிசிடென்ட், செகண்ட் டேர்ம் வந்து கான்சிக்யூயன்ட். சரியா? ஸோ இதில் வந்து ப்ரப்போர்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது வந்து ரேஷியோ சொல்லுவோம். ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்ன, ரெண்டு ரேஷியோஸ் வந்துட்டு ஈக்குவலில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A:B ஈக்குவல் டு C:D. இதை வந்து எப்படி எழுதணும்னா ஈக்குவலுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு டாட் ரேஷியோ அந்த இஸ்டுவே வந்துட்டு ரெண்டு டைம் எழுதுவோம். A:B இஸ் ப்ரப்போர்ஷன் டு C:D அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் வந்துட்டு ஏவும் டியும் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ஸ். அதே மாதிரி பியும் சியும் வந்துட்டு மீன் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ஈக்குவலாக இருக்கும். எப்படி அப்படின்னா இந்த இஸ்2 வந்துட்டு என்னென்னா டிவைட் மீனிங், அதாவது A:B எப்படி எழுதலாம்னா A/B அப்படின்னு எழுதலாம். C:D வந்துட்டு C/D அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது A:D ஈக்குவல் டு B:C வரும். ஸோ இதில் A:D வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ், B:C வந்துட்டு மீன் டேர்ம்ஸ். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் மீன் டேர்ம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல். ஸோ இதில் வந்து ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போது ரெண்டு ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அதாவது A:B ஈக்குவல் டு C:D. ஸோ 4 வேல்யூமே வேறு வேறையாக இருக்குது. இதில் வந்துட்டு D, அதாவது லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு என்னென்னா ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் ஆஃப் ABC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற கான்சிக்யூயன்ட், லாஸ்ட்டில் இருக்கிற இந்த கான்சிக்யூயன்ட் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஒன்று இருக்குது. தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு வேல்யூ வந்து சேமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A:B ஈக்குவல் டு B:C. ஸோ இது ரெண்டு ப்ரொபோர்ஷனில் இருக்குது. இல்லை B பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேம் வேல்யூவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டில் இருக்கிற டேர்ம் வந்துட்டு Aக்கும் Bக்கும் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீன் ப்ரொபோர்ஷனல். ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அதாவது ரெண்டு வேல்யூக்கும் மீன் ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும் அப்படின்னா அது ரெண்டுக்குமே வந்து √AB அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை 3 வேல்யூ இருக்குது அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் ABC. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ABCக்கு மீன் ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும்னா க்யூப் ரூட் ஆஃப் ABC அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டட் ரேஷியோ. காம்பவுண்டட் ரேஷியோ அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, இப்போ 3 ரேஷியோஸ் இருக்குது இல்லை 2 ரேஷியோஸ் இருக்குது, அதுக்கு வந்து காம்பவுண்டட் ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A:B இருக்குது, C:Dன்னு இருக்குது, E:F இருக்குது. இது மூணுக்குமே வந்து மீன் ப்ரொபோர்ஷனல். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்டிசிடென்ட்டை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதே மாதிரி கான்சிக்வெண்ட்டை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டட் ரேஷியோ ACE:BDF. நெக்ஸ்ட் வந்து டப்ளிகேட் ரேஷியோ. அதாவது ஒரு ரேஷியோக்கு எது டப்ளிகேட் ரேஷியோவாக இருக்கும்னா அதாலேயே மல்டிப்ளை பண்ணும்போது A:Bக்கு டப்ளிகேட் ரேஷியோ A கூட A மல்டிப்ளை பண்ணணும், B கூட B மல்டிப்ளை பண்ணணும்னா A² B². அப்புறம் சப் டப்ளிகேட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். ஸோ Aக்கும் Bக்கும் வந்து ரூட் எடுத்தோம்னா √A:√B. Aக்கும் Bக்கும் இருக்கிற சப் டப்ளிகேட் ரேஷியோ வந்து √A:√B. அதே மாதிரி ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படிங்கிறது Aக்கும் Bக்கும் கியூப் வேல்யூ, அதாவது அதை வந்து என்ன பண்ணோம்னா 3 டைம் எடுக்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ A³ B³ அப்படின்னு வரும். அப்புறம் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் அப்படின்னு வந்தாலே கியூப் ரூட். ஸோ இந்த Aக்கும் Bக்கும் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்னவா இருக்குன்னா க்யூப் ரூட் ஆஃப் A:கியூப் ரூட் ஆஃப் B அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்போனண்டோ அண்ட் டிவைடண்டோ ரூல். ஸோ இது வந்து இல்லை ஒரு ப்ரொபோர்ஷனில் 2 ரேஷியோ இருக்குது, அதாவது A/B ஈக்குவல் டு C/D இருக்குது அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னா A+B, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை நியூமரேட்டரில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணணும். நியூமரேட்டரில் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்தோம்னா அது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்துட்டு காம்போனண்டோ அண்ட் டிவைடண்டோ ரூல். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான சில கான்செப்ட் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்பீடோட ஃபார்முலா வச்சு நான் சொல்கிறேன். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேரியேஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, ஸ்பீட் வந்துட்டு அதாவது நியூமரேட்டர்லேயே வந்துட்டு ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நியூமரேட்டரில் வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு பக்கம் வந்து நியூமரேட்டரில் இருந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா அது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்,
அதே மாதிரி இந்த டைம் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா நியூமரேட்டருக்கு வரும் ஸ்பீட் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னு வரும். அப்போ டிஸ்டன்ஸும் டைமும் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வேளை ரேஷியோ கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீடோட ரேஷியோ நமக்கு தெரியும், S1 S2 S3. அதே மாதிரி இங்கே வந்து D3 இருக்குது, இங்கே வந்துட்டு T3. ஸோ இந்த மாதிரி 3 ரேஷியோ ஆர் 2 ரேஷியோ ஆர் 4 ரேஷியோ, ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது S1 S2 S3 ஈக்குவல் டு 1:2:3 இருக்குது அப்படின்னா D1 D2 D3 வந்துட்டு என்னவா இருக்கும்னா சேம் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால சேம் வேல்யூவாக இருக்கும். ஒருவேளை டைம் ரேஷியோ இதில் இருந்து டைம் ரேஷியோ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இன்வர்ஸ் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 இருக்குன்னா இந்த 1க்கு 1/1, 2னா 1/2, ஸோ 3னா 1/3. ஸோ இன்வர்ஸ் இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் இங்கே இருக்கணும். ஆனால் ஃப்ராக்ஷனில் ரேஷியோவில் வரும்போது ஃப்ராக்ஷன் வேல்யூ வரக்கூடாது. ஸோ ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரில் இருக்கிற இந்த வேல்யூ 1 2 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 6 அந்த எல்சிஎம் வேல்யூ என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணோன்னா 6/1 6/2 6/3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா 6 இங்கே கேன்சல் பண்ணும்போது 3 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 6 3ஆல் டிவைட் பண்ணால் 2. அப்போ 6:3:2 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்னென்னா இப்போ 2 ரேஷியோ கொடுத்துட்றாங்க, ஆனால் அதில் காமனாக வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா A:B வந்து 1:2 இருக்குது, B:3 வந்து 3:5 இருக்குது. இல்லை Bன்றது இருக்குது, ஆனால் வந்து Bக்கான வேல்யூ பார்த்தோன்னா இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. கொஷினில் என்னென்னா நமக்கு மூணுத்துக்கான ரேஷியோ வேணும், அதாவது A:B:C வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போனா பிக்கு ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் சால்வ் பண்ண முடியும், அடுத்து ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா A:B எடுத்துக்கோங்க, B:C இப்படி எழுதிக்கோங்க. இதில் 2க்கும் 3க்கும் என்ன பண்ணணும், இங்கே அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பிக்கு சேம் நம்பர் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இந்த 2க்கும் 3க்கும் வந்துட்டு எல்சிஎம் வேல்யூ தான் என்னவா இருக்கும்னா இந்த இடத்துல கொண்டு வர முடியும். ஸோ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் என்னன்னா 6. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 6 வரணும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் 6 வரணும். ஸோ இங்கே 6 வரணும்னா என்ன பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 6 வரணும்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி என்னது ஆன்டிசிடென்ட் ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது நியூமரேட்டர் வேல்யூ இது. ஸோ டினாமினேட்டரில் நம்ம எப்படி டிவிஷனில் வந்து நியூமரேட்டரில் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டர்லையும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டர்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3:6, இங்கே வந்து 6:10 வரும். ஸோ 6 வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஏக்கு கீழே இருக்கிற வேல்யூ அப்படியே ஏக்கு எழுதலாம். பியோட வேல்யூ 6 இருக்குது. ஸோ 3:6 சியோட வேல்யூ வந்து 10. அப்போ A:B வேல்யூ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம இதில்